கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் மாறாவின் வாழ்க்கை எப்படி மதுரமாகிறது என்று பார்க்க போகிறோம். இன்று யார் எந்தெந்த சூழ்நிலையில் சமாதானம் இல்லாமல் ஒரு மாறாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை கடன் பிரச்சனை நிமித்தமாய் நீங்கள் அதிகமான பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை வேலை இல்லாத பிரச்சனை நிமித்தமாய் நீங்கள் விரக்தியாக இருக்கிறீர்களா? இல்லை சொந்த வீடு இல்லாத அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? யார் எந்தெந்த சூழ்நிலை வியாதி நிமித்தமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வியாதி தீர வழியே இல்லையா என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவன் மாற்றுகிறவர், என் தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர், என் தேவன் அதிசயங்களை செய்யக்கூடியவர். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமாய் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்குவார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலோ உங்களுடைய ஆவியில், உங்களுடைய ஆத்துமாவில், உங்களுடைய சரீரத்தில் எந்த விதமான பலவீனங்கள், எந்த விதமான சிந்தனைகளால் நீங்கள் அடிமைத்தனக்குள்ளாக இருந்தாலும், எந்த விதமான காரியங்களிலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கக்கூடியவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தை இன்றைக்கு இப்பொழுதே அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். அல்லேலூயா.